அப்பதான் அவங்க வர்றதுக்குள்ள கரெக்டா வந்து இந்த ரூம் டெக்கரேஷன் எல்லாம் செய்ய முடியும். சரியா? இவளுக்கு தான் இவ்வளோ நேரம் இவங்க வெயிட்டிங்க. இதுல குடும்பத்துல ஒருத்தர் குறையறாங்கன்னு வேற சொல்றல நீ. இவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இந்த அம்மாவை வாமா. பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தாத்தா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. 4 நாளா உன்னை பார்க்காம எங்களுக்கு எந்த வேலையும் ஓடல. நானே கையும் ஓடாம காலும் ஓடாம சும்மா தான் உட்கார்ந்து இருந்தேன். அதான் நர்மதாவுக்கு போனை போட்டு உடனே கிளம்பி வர சொன்னேன். அப்படியா? எனக்கும் தான் வேலை செய்ய விருப்பமே இல்லை. நீ வரணும் தான் எல்லா வேலையும் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். ஆமாம்மா, வேலை செய்யறதுக்கு மூடே இல்ல, சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தேன். இல்லன்னா அப்படியே கிழிச்சிருப்பேன். ஏமா, எல்லாரும் தானே கல்யாண வேலையை இழுத்து போட்டு பாத்துக்கிட்டு இருக்கோம். என்னமோ இவ இல்லன்னா வானமே இடிஞ்சு தலையில விடுற மாதிரி ஆளால கதை சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் என் பொண்ணுங்கெல்லாம் உங்க கண்ணுக்கே தெரியலையா? அவங்க எல்லாம் வேலையை செய்யறது இல்லையா? ரங்கா, நம்ம பொண்ணுங்களுக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவ படிச்ச பொண்ணு, வெளி உலகமெல்லாம் தெரிஞ்ச பொண்ணு. இப்ப அவ ஒரு யோசனை சொன்னான்னு வையேன், அதை கண்ணை மூடிக்கிட்டு செய்யலாம். அந்த அளவுக்கு சரியா சொல்லுவா. மா, நானே இப்ப என்ன வேலை செஞ்சாலும் நர்மதா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் செய்வேன். ஒரு வேலையை தெளிவாவும் ஈஸியாவும் பண்ணி முடிக்கிறதுக்கு அவ வழி சொல்லுவா. அவ்வளவு அழகா சொல்லுவா. நம்ம வீட்லயும் இருக்குதுங்களா, நம்ம கிட்ட தான் வேலை வாங்குவாங்க. 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம வீட்டு பிள்ளைங்களை பத்தி குறைச்சு பேசின அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏய், அதான் நீ எங்கேயோ போறேன்னு சொன்னல, அப்படியே போய் தொலைய வேண்டியதானடி. திரும்ப திரும்ப வந்து எங்க உயிரை ஏன் வாங்கிட்டு இருக்க?